காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இந்த மாலையில ஒரு படத்துக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு வைப் பண்ணி ரீல்ஸ் போட்டு ஒரு செஞ்சி முகமாக நீங்க இருந்திருக்கலாம். ஆனா ஒரு போராட்டத்திற்காக, இன்னொரு தலைமுறையின் போராட்டத்துக்காக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அதுக்காக என்னுடைய முதல் நன்றி. தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்கு. இதுவரைக்கும் நீட் எதிர்ப்புன்னு பேசிட்டு இருந்தவங்க பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாம போராட்டம் நடத்துங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், லகான் எல்லாம் ஒன்றிய அரசு கையில தான் இருக்கு இல்லையா? நீங்களும் வாங்க போராடுவோம். நான் வந்து மாநில அரசுக்கு சொல்றேன், வாங்க தெருவுக்கு வாங்க, எல்லாரும் நின்னு போராடுவோம். உண்மை தானே? நாம எல்லாம் ஒன்றிய அரசு எதிர்த்து தான் குரல் கொடுக்க போறோம். பாசிசத்தை எதிர்த்து குரல் கொடுக்க போறோம். இப்போ நீங்க பாசிசமா பாயாசமானு முடிவு பண்ண வேண்டிய ஒரு நேரம். மனித நேயம் இல்லாதவங்க தான் ஸ்டூடண்ட்ஸ் மேல கைய வைப்பாங்க. மனசாட்சியே இல்லாதவங்க தான் மாற்றுத்திறனாளிகளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், அடிக்க கூடாது. அடி வாங்கினவங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும். ஸ்டூடண்ட்ஸ் திருப்பி அடிச்சா எந்திரிக்கவே முடியாது. தோழர்களுக்கு வணக்கம். இந்தியாவையே ஒரு பாசிச அரசையே புரட்டி போட்டு அடித்துக் கொண்டிருக்கிற கரப்பான் பூச்சிகளுக்கு வணக்கம். தோழர்களே, எனக்கு இன்னைக்கு இந்த மாலையில் ஒரு படத்துக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு வைப் பண்ணி ரீல்ஸ் போட்டு ஒரு செஞ்சி முகமாக நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு போராட்டத்திற்காக, இன்னொரு தலைமுறையின் போராட்டத்துக்காக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அதுக்காக என்னுடைய முதல் நன்றி. ஏன்னா இந்த 2000க்கு பிறகு உண்மையிலேயே மாணவர்கள் காலேஜில் அரசியலுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. 2000க்கு பிறகு அது முழுமையாக மழுங்கடிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 80s 90கள் வரைக்கும் இருந்த அந்த நெருப்பு அணைக்கப்பட்டு 2000 அது ஒரு அவப்பெயர் நம்ம மாணவர்கள் மேலேயும் இளைஞர்கள் மேலேயும். அதை உடைச்சிட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் உங்கள் குரல் ஒலிக்குது. எந்த அளவுக்குன்னா, மணிப்பூரில் அத்தனை உயிர்கள் இறந்ததற்கும் வாய் திறக்காத பிரதமர் இன்னைக்கு வாய் திறந்திருக்காரு. அதை நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க. அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோழர்களே, ஃபேர் நீட்லாம் கிடையாது, பேன் நீட்டு தான் நம்முடைய குரல். அதை இந்தியாவிலேயே முதல் முறையாக பற்ற வைத்தது தமிழ்நாடு தான். குறிப்பாக நான் ரொம்ப முக்கியமாக இங்கே தேங்க் பண்ணுறது, இந்தியாவுக்கே பேன் நீட்டுங்கிறத எடுத்து சென்ற எஸ்எஃப்ஐக்கும் டைஃபிக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதை நம்ம மறக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தோழர்களே, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபேர் நீட் பேன் நீட் அப்படிங்கிறத தாண்டி மொத்த ஏகலைவன்களும் சேர்ந்து நாம் இழந்ததை எல்லாத்தையும் மீட்கிறதுக்கான போராட்டமாக இதை நான் பார்க்குறேன். நம்முடைய கல்வியை இது எங்கே கடைசியாக எங்கே நிற்கணும்னா, கல்வியை பொது சொத்தாக்கு அப்படிங்கிறதுல தான் நிற்கணும். அதற்கான குரல் தான் இதுன்னு நினைக்கிறேன். அதற்கான குரலாக இன்றைக்கு நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. ஒரு பெரிய அரசை எதிர்த்து நிற்கிறீங்க. அவர்களை ஆட்டம் காண வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்கு. இதுவரைக்கும் நீட் எதிர்ப்புன்னு பேசிட்டு இருந்தவங்க பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாம போராட்டம் நடத்துங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், லகான் எல்லாம் ஒன்றிய அரசு கையில தான் இருக்கு இல்லையா? நீங்களும் வாங்க போராடுவோம். நான் மாநில அரசுக்கு சொல்றேன், வாங்க தெருவுக்கு வாங்க, எல்லாரும் நின்று போராடுவோம். உண்மை தானே? நாம எல்லாம் ஒன்றிய அரசை எதிர்த்து தான் குரல் கொடுக்க போறோம். பாசிசத்தை எதிர்த்து குரல் கொடுக்க போறோம். இப்போ நீங்க பாசிசமா பாயாசமானு முடிவு பண்ண வேண்டிய ஒரு நேரம் இது. ஸோ அப்படி வாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த நீட்டை எதிர்த்து போராடுவோம். இது உண்மையிலேயே எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நான்லாம் ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக இந்த இடதுசாரி இயக்கத்தின் பார்வையில் தொடர்ந்து இந்த மக்கள் போராட வரமாட்டாங்களா, தெருவுக்கு வரமாட்டாங்களா, தனக்காக தன் பிள்ளைகளுக்காக சக மனிதர்களுக்காக வரமாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டே இருந்த ஒருவன், தொடர்ந்து இந்த அரசியல் களத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து வராதான் என்று ஏங்கிக் கொண்டே இருப்பவன். எனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் ஒரு பெரிய திருப்தி எல்லாம் கொடுக்கலங்க, இதான் உண்மை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் அப்படி பார்க்கல, அது ஒரு ஈவெண்ட்டு, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் உண்மையிலேயே போராட்டம். ஏன்னா இது இன்னும் பல தலைமுறைகளுக்கான போராட்டம். நான் சந்ததியை மீட்டெடுக்கிறதுக்கான போராட்டம்.
2000 வருஷத்து போராட்டம். இப்போ ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும் இல்லையா, ஒன்றை எது இருந்தாலும் பிடுங்கிக்குவாங்க, கல்வி இருந்தால் பிடுங்கிக்க முடியாதுன்னு. ஆனால் அந்த கல்வியையும் பிடுங்கிக்கிறதுக்கான ஒரு வேலை தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு எதிரான போராட்டம் இது. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். நம்முடைய கல்வியை நம்மிடமிருந்து பிடுங்குவதற்கு 2000 வருடங்களுக்கு மேலாக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு எதிரான போராட்டம் இந்த போராட்டம். ஏன்னா நீட்டில் மட்டும் இல்லை, வேறு தேர்வுகளையும் வேறு நுழைவுத் தேர்வுகளையும் தொடர்ந்து முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதோடைய ஒட்டுமொத்தமாக எங்கே போய் நிற்கணும்னா, நீட்டை பேன் பண்ணுங்க, கல்வியை புதுச்சொத்தாக மாற்றுங்கள், எங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி கிடைக்கணும், அது எல்லா விதத்திலும் அந்த கல்வி கிடைக்கணும். அப்படின்னா தனியார் மயத்திடமிருந்து முதலாளிகளிடமிருந்து இந்த கல்வி பிடுங்கப்பட்டு நம்முடைய கைகளில் வர வேண்டும். கியூபா அதற்கு உதாரணமாக, வெறும் 1.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய கியூபா நமக்கு உதாரணமாக நின்றுட்டு இருக்கு. 100 கோடிக்கு மேலுள்ள பெரிய ஜாதி பெருமை, மண்ணாங்கட்டி பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கிற இந்தியாவில் இன்னமும் கல்வி விற்கப்படுற பண்டமாக இருக்கு. அது எவ்வளோ பெரிய அவமானம். அதனால அந்த கல்வியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டமாக இந்த போராட்டத்தை நான் பார்க்குறேன். இன்றைக்கு ஜந்தர் மந்தரில் தொடங்கி இங்கு வரைக்கும் அடிபடக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் நம் பிள்ளைகளுக்காக அடிபடுகிறான். அவர்கள் எல்லோருக்காகவும் நாம் இந்த இடத்துல கூடியிருக்கோம். நண்பர்களே, நான் உண்மையிலே சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொருவரின் முகத்திலும் நாளைய தேசத்துக்கான நம்பிக்கையை பார்க்கிறேன். நன்றி. லால் சலாம். எல்லாருக்கும் வணக்கம். மேடை ஏற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. என் பேர் திவ்யா சத்யராஜ். நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர், அதாவது நியூட்ரிஷனிஸ்ட். திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர். மனித நேயம் இல்லாதவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேல கைய வைப்பாங்க. மனசாட்சியே இல்லாதவங்க தான் மாற்றுத்திறனாளிகளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் யாரை பத்தி சொல்றேன்னு தெரியுமா? யாரை பத்தி சொல்றேன்? கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். யூர் ரைட். நீட் என்னும் அநீதியை delete செய்வோம். I stand with our students in this fight. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், அடிக்க கூடாது. அடி வாங்கினவங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி அடிச்சா எந்திரிக்கவே முடியாது. ஜனநாயக நாட்டில் எப்போதுமே என்னைக்குமே ஜனங்க தான் ஹீரோ, ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோ. கேள்விகள் தொடரும் தோழா, வெல்வோம். நாளை நமதே. நன்றி, வணக்கம்.